ஓம் சாந்தி. ஆசிரிய சகோதரிகளுக்காக பாப்தாதாவின் அவ்யக்த முரளியில் உள்ள மகா வாக்கியங்கள். அவ்யக்த வாணி தேதி 25-3-1971. இன்று டீச்சர்ஸ் பட்டியில் துவக்கத்தின் நாள். சம்பூர்ணமாக அர்ப்பணமாவதற்கான சக்தி இருக்கிறதா? இந்த குரூப் பொறுப்பு டீச்சர்களுடையதில்லையா? இப்பொழுது இன்சார்ஜாக இருக்கிறீர்களா அல்லது ஆகக்கூடியவர்களா? எப்பொழுதும் தன்னுடைய சம்பூர்ண நிலையை மற்றும் தன்னுடைய சம்பூர்ண சொரூபத்தை வரவேற்பு செய்து கொண்டே இருங்கள். இதுதான் முக்கியமான தாரணையாகும். எப்படி யாரையாவது நினைவு செய்கிறோம் என்றால் புத்தியில் அதே நினைவு இருக்கும் இல்லையா? இதேபோல் எப்பொழுதும் தன்னுடைய சம்பூர்ண சொரூபத்தை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அதுதான் எப்பொழுதும் நினைவில் இருக்கும். மேலும் இதே நினைவில் இருக்கும் காரணத்தினால் ரிசல்ட் என்னவாக இருக்கும்? இந்த வருவதும் போவதுமான சக்கரம் சுற்றி கொண்டிருக்கிறது இல்லையா? சரி, வருவதும் போவதுமான சக்கரம் எது? சில நேரம் உயர்ந்த நிலையில் இருக்கிறீர்கள், சில நேரம் கீழே வந்து விடுகிறீர்கள். அப்படி இந்த மேலே கீழே போவதற்கான வருவதும் போவதுமான சக்கரத்திலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். மனிதர்கள் பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபட விரும்புகிறார்கள். மேலும் நீங்கள் இந்த நினைவு மற்றும் நினைவு மறந்ததின் ஆவாக் மண்ணிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சி செய்கிறீர்கள். எனவே எப்பொழுதும் தன்னுடைய சம்பூர்ண சொரூபத்தை அழைப்பதன் மூலம் ஆவாக் மண்ணிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். அதாவது இந்த வீணான விஷயங்களிலிருந்து ஒதுங்கி விடுவதினால் எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டிருக்கும் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் ஆகிவிடுவீர்கள். இன்சார்ஜ் டீச்சராக ஆவதற்காக முதலில் தன்னுடைய ஆத்மா என்ற பேட்டரியை சார்ஜ் செய்யுங்கள். ஒருவருடைய பேட்டரி எவ்வளவு சார்ஜ் ஆகி இருக்குமோ அவ்வளவு நல்ல இன்சார்ஜ் டீச்சர் ஆக முடியும். புரிந்ததா? எப்பொழுது நான் இன்சார்ஜாக இருக்கிறேன் என்று நினைவு வருகிறது என்றால் முதலில் என்னுடைய பேட்டரி சார்ஜ் ஆகி இருக்கிறதா என்று தன்னிடம் கேளுங்கள். ஒருவேளை பேட்டரி குறைவாக சார்ஜ் ஆகி இருக்கிறது என்றால் இன்சார்ஜ் டீச்சரிடமும் அந்த அளவே குறை தென்படும். அப்படியானால் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நல்ல முறையில் பேட்டரியை சார்ஜ் செய்து பிறகு இன்சார்ஜ் ஆகி செல்ல வேண்டும். அப்படியே இன்சார்ஜ் ஆகி மட்டும் செல்ல வேண்டாம். ஒருவேளை பேட்டரியை சார்ஜ் செய்யாமல் இன்சார்ஜ் ஆனீர்கள் என்றால் என்னவாகும்? சார்ஜ் என்ற வார்த்தைக்கு 2-3 அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒன்று பேட்டரியை சார்ஜ் செய்வது, இன்னொன்று சார்ஜ் என்றால் டியூட்டி, அதாவது கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்பதும் ஆகிறது. மற்றும் மூன்றாவது சார்ஜ் என்றால் குற்றத்தையும் குறிக்கிறது. சிலர் மேல் குற்றம் சுமத்துகிறார்கள் இல்லையா? அப்படி இன்சார்ஜ் ஆவதினால் ஒருவேளை பேட்டரி சார்ஜ் ஆகி இருக்கிறது என்றால் பின்பு இன்சார்ஜ் சரியான முறையில் ஆகிறார்கள். ஒருவேளை பேட்டரி சார்ஜ் ஆகவில்லை என்றால், யதார்த்த ரூபம் இல்லை என்றால் பிறகு விதவிதமான குற்றங்கள் சுமத்தப்பட்டு விடுகின்றன. எனவே எப்படி இன்சார்ஜ் ஆக வேண்டும் என்று இப்பொழுது புரிந்ததா? தர்மராஜபுரியில் முதலில் குற்றம் சுமத்தி பிறகு தண்டனை கொடுக்கப்படும். அப்படி ஒருவேளை பேட்டரி சார்ஜ் ஆகவில்லை என்றால் சார்ஜஸ், அதாவது குற்றங்கள் சுமத்தப்படும். அனைவரின் பார்வையில் இந்த குரூப் வந்துவிடும் அளவிற்கு இப்பொழுது அந்த மாதிரியாகி செல்ல வேண்டும். பெரியவர்கள் பெரியவர்கள்தான், ஆனால் சிறியவர்கள் இறைவனுக்கு சமமானவர்கள் என்று அனைவரும் அனுபவம் செய்யட்டும். அந்த மாதிரி லட்சியம் வைத்து பட்டியில் அதே மாதிரியான லட்சணம் தாரணை செய்து செல்ல வேண்டும். தன்னை எங்கு வளைத்து கொள்ள விரும்பினாலும் அங்கு வளைத்து கொள்ள முடியும் அளவிற்கு அந்த மாதிரி மென்மையானவராக ஆக வேண்டும். மென்மையான பொருளை எப்படி வளைக்க வேண்டுமோ அப்படி வளைக்க முடியும். ஆனால் கடுமையானதை யாரும் வளைக்க முடியாது. மென்மையாக வேண்டும், ஆனால் எதில்? சம்ஸ்காரத்தை வளைப்பதில் மென்மையானவராக ஆகுங்கள்.
ஆனால் மென்மையான இதயத்தில் இருந்து பாதுகாப்பாக இருங்கள். இந்த லட்சியத்தையும் லட்சணத்தையும் தாரணை செய்து செல்ல வேண்டும். இந்த அன்பானவராக மற்றும் சகயோகி ஆகக்கூடிய குரூப்பிற்காக இதுதான் ஸ்லோகன். அதிகாரியாவோம் மற்றும் அடிமைத்தனத்தை அகற்றுவோம். ஒருபொழுதும் அடிமையாக கூடாது. எண்ணங்களுக்கும் சரி, மாயாவாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது ரூபங்களானாலும் அடிமையாக கூடாது. இந்த உடலுக்கு கூட அதிகாரியாகி நடந்து கொள்ள வேண்டும் மற்றும் மாயாவுடன் கூட அதிகாரியாகி அதை தன் அடிமையாக்க வேண்டும். சம்பந்தத்தின் அடிமையிலும் வர வேண்டாம். அது குடும்ப சம்பந்தமாக இருந்தாலும் சரி, அல்லது ஈஸ்வரிய சம்பந்தமாக இருந்தாலும் சரி, அதன் அடிமைத்தனத்தில் வர வேண்டாம். எப்பொழுதும் அதிகாரியாக ஆக வேண்டும். இந்த ஸ்லோகனை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மாதிரி ஆகியேதான் செல்ல வேண்டும். எப்படி மானசரோவரில் குளிப்பதினால் ஏஞ்சல்கள் ஆகிவிடுகிறார்கள் என்ற பழமொழி இருக்கிறதில்லையா? இந்த குரூப்பிற்கும் கூட பட்டி என்ற ஞான மானசரோவரில் குளித்து ஃபரிஸ்தா ஆகி வெளிப்பட வேண்டும். இப்பொழுது ஃபரிஸ்தா ஆகிவிட்டீர்கள் என்றால், ஃபரிஸ்தா என்றாலே ஒளிமயமான உடல் உள்ளவர். இந்த உடலின் நினைவிலிருந்து விடுபட்டவர். அவர்களின் கால்கள், அதாவது புத்தி, இந்த 5 தத்துவங்களின் கவர்ச்சியிலிருந்து உயரே, அதாவது விடுபட்டு இருக்கின்றது. அந்த மாதிரி ஃபரிஸ்தாக்களை மாயா மற்றும் எந்த ஒரு மாய வசமானவர் தொடக்கூட முடியாது. எனவே எந்த ஒரு மாயாவின் வசமான மனிதனும் மற்றும் மாயாவும் தொட முடியாத அளவிற்கு அந்த மாதிரியாகி செல்ல வேண்டும். குமாரிகளுக்கு அதிகமாக மகிமை பாடப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த குமாரிக்கு? பிரம்மா குமாரிகளின் மகிமை பாடப்பட்டிருக்கிறது. பிரம்மா குமாரி என்றால் பிரம்மா பாபாவை வெளிப்படுத்தும், பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய குமாரி. யார் டீச்சர் ஆகிறார்களோ அவர்களுக்கு பாயிண்டை மட்டும் புத்தியில் வைக்கக்கூடாது மற்றும் வர்ணனை செய்யக்கூடாது. ஆனால் பாயிண்ட் ரூபமாகி, ஆத்ம ரூபமாகி ஞானத்தை வர்ணனை செய்ய வேண்டும். ஒருவேளை நானே பாயிண்ட் நிலையில் நிலைத்திருக்கவில்லை என்றால் எந்த பிரபாவமும் ஏற்படாது. எனவே பாயிண்டை ஒன்றாக சேர்ப்பதன் கூடவே தன்னுடைய பாயிண்ட் ரூபத்தையும் நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுது நோட்டு புத்தகத்தை நிரப்புகிறீர்கள் என்றால், நோட்டு புத்தகத்தை பார்த்து சாகார பிரம்மா பாபாவின் சரித்திரங்களின் நோட்டு புத்தகமாக ஆகியிருக்கிறேனா என்று இவை அனைத்தையும் சோதனை செய்ய வேண்டும். என்னென்ன எழுதி இருக்கிறீர்களோ அவையோ மீண்டும் மீண்டும் அதே போல் நடக்கும்தான் இல்லையா? அந்த மாதிரி தந்தைக்கு சமமானவர்களாக தென்படுங்கள். எவ்வளவு சமநிலை இருக்குமோ அவ்வளவு எதிர்கொள்ளும் சக்தி இருக்கும் என்று கூறியிருந்தோம் இல்லையா? சமநிலை கொண்டு வருவதினால் எதிர்கொள்ளும் சக்தி தானாக வந்துவிடும். இந்த குரூப் ஒன்றும் குறைந்தது அல்ல. இவ்வளவு பெரிய சக்தி தளம் மூலை மூலைகளில் சேவையில் பரவிவிட்டார்கள் என்றால் என்னவாகும்? பிரம்மா குமாரிகளுக்கு வெற்றி என்ற ஓசை நாலாபுறமும் வெளியாகும். இப்பொழுதோ திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? இங்கேயே உங்கள் எதிரிலேயே மகிமையின் மலர்களை தூவுவார்கள். எனவே அந்த மாதிரி ஆகி செல்ல வேண்டும். உங்களை பார்த்த உடனேயே அனைவரின் வாயிலிருந்து இந்த ஓசை வெளியாக வேண்டும் என்று கூறினோம். இந்த குரூப்பிற்கு இந்த நடைமுறை பரீட்சையை எழுத வேண்டும். நாலாபுறத்திலும் பாப்தாதா மற்றும் உதவியாளர் குழந்தைகளின் வெற்றி முழக்கம் ஏற்பட்டுவிடட்டும். அந்த மாதிரி சக்தி இருக்கிறதா? ஒருவரின் சங்கத்தில் இருப்பதினால் சங்க தோஷத்திலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். புத்தியின் தொடர்பு யாருடன் இருக்கிறது என்று எப்பொழுதும் சோதனை செய்யுங்கள். ஒருவருடன் இருக்கிறதா? ஒருவேளை ஒருவரின் தொடர்பு இருக்கிறது என்றால் அநேக தீய தொடர்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். சங்க தோஷம் அநேக விதமான தோஷத்தை உருவாக்கி விடுகின்றன. எனவே இதன் மீது மிகுந்த கவனம் வைக்க வேண்டும். ஒரு தந்தை
இரண்டாவது நான், மூன்றாவது வேறு யாரும் இல்லை. எப்பொழுது அந்த மாதிரி நிலை இருக்கும் என்றால், பின்பு உங்களின் நெற்றியிலிருந்து மூன்றாவது கண்ணின் சாட்சாத்காரம் எப்பொழுதும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இங்கே உங்களின் நினைவு சின்னம் இருக்கிறது. அதில் யோகாவின் அடையாளமாக என்ன காண்பிக்கப்பட்டிருக்கிறது? மூன்றாவது கண். ஒருவேளை புத்தியில் மூன்றாவது யாராவது வந்துவிட்டார் என்றால், பிறகு மூன்றாவது கண் மூடிவிடும். எனவே எப்பொழுதும் மூன்றாவது கண் திறந்திருக்கட்டும். இதற்காக மூன்றாவது யாரும் இல்லை என்பதை நினைவு வைத்து கொள்ள வேண்டும்.